மன்னனும் தேவியுமாக மகிழ்ந்து கூடி வாழ்ந்து வருகிறார்கள். கொண்டவரும் தேவியுமாக கூடி மெல்ல வாழ்ந்து வருகிறார்கள். கூடி நல்ல வாழ்ந்து வருகிறார்கள். சொல்லை ஒருவர் கேட்டு சரி ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகிறார். கீசனும் கிளியுமா கிருபையோடு வாழ்ந்து வரான். ஆமா சரி நம்மள போல கீரியும் பாம்புமா இருக்க கூடாது. நம்ம சொன்னவே கீரியும் பாம்புமா. கீசனும் கிளியும் போல அப்படியாகவே வாழ்ந்து வருகிறார்கள். நிலவும் வானமும் போல. ஆமா சூரியமும் சூரியன் ஒளியும் போல. சரி சந்திரனும் சந்திரன் ஒளியும் போல. நீ வச்சிருக்கிறே இந்த குடமும் நம்ம செய்வினையும் போல. அப்படி இருக்கணும் புருஷன் பண்ணிட்டீங்க. ஆமா எங்க வீட்டுல கூட இதை விட்டுட்டு வீட்டுக்கு போனா காருக்குள்ள தான் கிடக்கும். காருக்குள்ள தான் கிடக்கும். அப்படி கிடையாது, கூடயே இருக்கு. சரி இதை போல ஒரு மன்னவரும் தேவியும் ஒற்றுமையாக இருக்கணுமா? ஒற்றுமையாக இருக்கணும், ஓய்ந்து வாங்கி இருக்கணும். அதுக்கு எடுத்துக்காட்டு இந்த மைக்கு தான் பாருப்பா. 24 மணி நேரமும் நம்மளால கையில வச்சு பாட முடியுமா? இப்படி பாட முடியுமா? இப்படி அடிக்க முடியாது. அதை தாங்கி பிடிக்க ஒரு கணவன் இருந்தா தான் மனைவியால இப்படி உட்கார்ந்து பாட முடியுமா? அடிக்க முடியும். சங்கடமா இருக்கு இல்லையா? முடியாது. அதனால இது வேணும் இது வேணும். இது கணவனா இருந்தா அது மனைவியா இருக்கும். அம்மா தெரிஞ்சுக்கிட்ட தாங்கி பிடிக்கிறது பெண்கள் என்னதான் இருந்தாலும் ஆண்கள் தான் பிடிக்காங்க. ஆமா பெண்களை தாங்கி பிடிக்கிறது பாம்பு ஆண்கள் தான். உள்ளங்களை வச்சு தாங்குன்னு தாங்குதுடா. சரி 2 நாள் தாங்கும், 3ஆவது நாள் போட்டு போயிடும். இப்ப மறுச்சு செட்டு ஆப்பர் முடியுமே கலந்துட்டு தனியா. அது எதுக்காக ஓகே சொல்லணும்ங்கற ஒரு வார்த்தைக்காக. ஓகே சொல்லணும்ங்கற வார்த்தைக்காக. ஆமா சரி நான் முடியாம தான் கம்ப்ளீட் ஒப்படைச்சிட்டு வந்துட்டேன். என் வீட்டுக்கு மேலக்கே நல்லா வந்துங்க. அதான் நீங்க முகத்தை பார்த்தே வாட்ட சட்டமா தெரியுதுன்னு பார்த்தேன். சரி இப்படியாகவே அந்த ஹரிச்சந்திர மன்னனும் சந்திரமதி பெண்ணாலும் வாழ்ந்து வரக்கூடிய நேரத்திலே சிறிது காலமாச்சு. அவர்கள் இருவேர்களுக்கும் ஆண்டவருடைய கிருபையால அழகான ஒரு ஆண் குழந்தை வந்து ஆண் பிள்ளை கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது. ஆனாலும் ஆண் பிள்ளை கிடைக்கணும்பா. ஆம்பளை பிள்ளை கிடைக்கணும், கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா எடுத்து வச்சு பிறந்தாலும் கொடுத்து வச்சு பிறக்கணும். கண்டிப்பா பிறந்து இப்பேற்பட்ட ஹரிச்சந்திரனுக்கும் சந்திரமணிக்கும் பிறந்த ஒரு ஆண் குழந்தைக்கு வேலி போட்ட மாதிரி வரிசையா நிக்கிறது. பெண்கள் பாதுகாப்பா அமர்ந்திருக்காங்கன்னா இப்படி வேலி இருக்க போயிடும். தூண் மாதிரி இருக்கணும். பில்லர் மாதிரி தூக்கம் வரதவங்க இப்படி தூங்கலாம். அடிச்சிருக்க பாட்டில் வாக்கள் படுத்தோம்னா பேட் ஆயிரும். சரி அதான் நிக்கும். ராசி பிடிக்க முடியல மன்னன. சரி அதனால பிறந்த ஒரு ஆண் குழந்தைக்கு 16வது நாள்ல பெயர் கொடுக்கணும். 16வது நாள்ல பெயர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஹரிச்சந்திரனுக்கும் சந்திரமதிக்கும் பிறந்த குழந்தைக்கு லோகிதாசன் என்ற பெயர் கொடுத்தார். லோகிதாசன் என்ற பெயர் கொடுத்து பிறந்தது ஒரு பாலகனை பால் ஊட்டி நீராட்டி செல்வ பாக்கியமாகவே வளர்த்து வருகிறார். தரையில விட மாட்டான். இந்த தண்டை கால் இருக்கு பத்தியா? தண்டை காலில் நோகும் என்று நோகுமா? சரி பூமியிலே விட்டோமானால் பொற்பாத நோகும் என்று சொல்லி தோளதிலே தொட்டிலிட்டு தொடையிலே நடைபெறத்தி தோளதிலே தொட்டில் தொடையிலே நடைபெறத்தின்னு சொன்னா என்னப்பா? தோளதிலே தொட்டில் கட்டி தொடையிலே நடைபெறத்தின்னு சொன்னா உங்களை மாதிரி பெண்களுக்கு எதுவுமே தெரியாது பாத்துக்கோ. வாய் நிறைய பிரியாணி கொடுத்தா திங்க தெரியும். தோள தொட்டில் தொடையில நடைபெறத்தின்னு சொன்னா என்ன தெரியுமா? நேர திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்டுக்கு போ. 30க்கு 10 ரூபா 30க்கு 10 ரூபா ஒரு அக்கா வியாபாரம் பாப்பா. நம்ம மைனி வச்சுக்கலாம் சொந்த தொகைமாங்க. அவ இப்படி கண்டிப்பா பாத்துக்கோ. பிள்ளை கீழே விட மாட்டாயா? ஒரு சீக்கு வராது. அதான் 30க்கு 10 வியாபாரம் பாப்பா. அதுதான் தோல்ல தொட்டில் தொடையில நடைபெறத்துதான். இதுதான் மார்பதிலே தொட்டில் கட்டி மடியிலே நடைபெறத்துதான். அதுதான் சொல்லியிருக்கான். இப்போ உள்ள வீட்டுல யார் வீட்டுல அப்படி தொட்டில தூங்குது பிள்ளை சாக்கடைக்குள்ள தான் போறாங்க. அவங்க ஆஸ்பத்திரி ஏன் அவன் பிள்ளைக்கு இறங்க மாட்டேங்கல. இங்க பிள்ளை நம்ம பிள்ளை பூரா தரையில தானே தவண்டு கிடக்குது. அமையா இப்படியாக லோகிதாசனை அயோத்தி மாவட்டத்திலே அழகுடனே வளர்த்து வருகிறார்கள். பொய் சொல்லாம் மன்னனாக வாழ்ந்து வரக்கூடிய ஹரிச்சந்திரன் பிறந்து திருமணம் முடிந்து குழந்தைகள் பிறந்து நாட்டே வாழ்ந்து வரக்கூடிய அந்த ஹரிச்சந்திரன் இதுவரை பொய் சொன்னது இல்லையா? அப்ப பாத்துக்கப்பா, ஒரு ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத ஆளு அந்த ஹரிச்சந்திரன். நம்ம கூட தப்பி திணறி போய் சொல்லிருக்கலாம். நம்ம கூட சொல்லாதீங்க தாயி. நம்ம உதாரணத்துக்கு நம்மள எடுத்துக்கங்க. கோயில இருந்து போன் எடுப்பீங்க, வீட்டுல இருந்து இங்க வரணும்னு 10 போய் சொல்லிருப்போம். ஏன் விழுக்காரன எதுக்கிட்ட வரைய கோயில கேட்டுட்டே இருக்குங்க. ஏன்னா இன்னும் நாங்கநேரை தாண்டி பைபாஸ்ல வந்துகிட்டு இருக்கோம். வண்டி அப்பதான் கரந்தால இருந்து கிளம்புது. திருப்பி ஒரு 1/2 மணி நேரம் போன் அடிக்க. இன்னும் எதுக்கிட்டே வாரிய எங்க கோயில புத்தளை பூஜை முடிய போதுப்பாங்க. ஏன்னா இன்னும் கூட்டத்துக்கிட்ட வந்துட்டோமோ அப்பதான் நாங்கநேரி கிட்டே வரும். என்னமோ கரெக்டா வந்திருக்கோம். போய் சொன்னாதான் தாய் பிழைக்கவே முடியும். முன்ன பின்ன போய் சொன்னா செத்து பேர் தான் நினைச்சுக்கோ. சரி வாய் அடிச்சுக்க தாய், செத்து பேர் தான் நினைச்சுக்கோ.
நேத்து போய் சொல்லு இன்னைக்கு போயிட்டாம்ல. இல்ல பொய் சொன்னே செத்து போறோம்ல. நீ போய் சொல்லாத. பொய் சொல்லாதன்னு சொல்லி பயப்படுவான். நேத்து இன்னைக்கு பொய் சொன்னேன்னா பெரிய பெரிய மாளிகை வச்சிருக்கா, பொண்ணுக்கு 2 சின்ன வீடு வேற வச்சிருக்கான், பொண்டாட்டி வேற வச்சிருக்கான், 4 பிள்ளைல வச்சிருக்கான். அப்ப அவனை பத்தி இன்னொருத்தருக்கு பொய் சொல்லதான் தோணும். பொய் சொல்லதான் தோணும். நானும் பொய்யே சொல்ல புழுவதான் சொல்றேன். நீ புழு அது நல்ல விஷயம். நீங்க ஏன்னா பொய் சொன்னா தப்பு. ஆனால் இந்த அயோத்தி வேந்தன் இது நாள் வரைக்கும் ஹரிச்சந்திரன் பொய்யே சொன்னதில்லையா. அதான் சொல்லி ஹரிச்சந்திர வீட்டு பரம்பரை பாரு இப்படிதான் இருப்பாங்க, பொய் சொல்லவே மாட்டான் அப்படிம்பாங்க. சரி, அப்ப ஒரு நாளைய தினத்திலே ஆதிவள்ளி கைலாசத்திலே மலையில் தினந்தோறும் நாட்டினுடைய செய்திகள் எல்லாம் சொல்லக்கூடிய வேலை இந்த நாரதரோட வேலை. நாரதருக்கு வேலையை படுத்தாங்க. நாட்டு செய்தியை சொல்லணும், எடுத்து விட்டு கூர்த்து பார்க்கணும். அப்ப நாரதர்கிட்ட ஆண்டவன் கேட்கிறாரு, நாரதரே இன்னைக்கு நாட்டுல ஏதாவது செய்தி இருக்கிறதா? ஐயா ஆண்டவா சொல்லு. நாட்டிலே இது நாள் வரைக்கும் அயோத்தி பட்டணத்திலே ஆண்டு வரக்கூடிய திரிசங்க ராஜனுடைய மகன் ஹரிச்சந்திரன் இது நாள் வரைக்கும் பொய்யே சொன்னதில்லை. மனுஷனா பிறந்தா எப்படி பொய் சொல்லாம இருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்துல இருக்கக்கூடிய வசிஷ்டரும் விஸ்வாமித்திரரும் எந்திக்கிறாங்க. விஸ்வாமித்திரர் பார்த்தார், எப்பா ஏன் நாரதா இது நாள் வரைக்கும் அவர் பொய்யே சொன்னதில்லையா? பொய் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னே தெரியாத மனுஷனா அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்ல வசிஷ்டர் எந்திக்கிறார், ஏ விஸ்வாமித்ரா அவன் என்னுடைய சிஷியன். ஏன்னா அவருக்கு பாடம் கற்பித்து கொடுத்ததெல்லாம் யாரு? விஸ்வாமித்திரர். வசிஷ்டர் பா. இது ஐயா ஏத்தா நீ சொல்லிருவதா, எனக்கு சொல்லணும்னு ஆசைதான், வர மாட்டேங்கி. நீ சொல்லக்கூடியதான் நான் சொல்லிட்டேன்னு சொன்னா நான் ஒரு 80 வயசு கிளவிய போட்டு விட்டு பிடிச்சிட்டு போயிருவேன். நம்ம ஆட்சியை குட்டி போய் எனக்கு தெரியாம தானே வாங்க கூட ஆமா ஆமான்னு போட வேண்டியதா இருக்கு. அப்படி வேற இருக்கு, வழி இல்லதான். இப்போ நினைச்சிட்டு ஒண்ணும் பிரச்சனை இல்ல, அவளை கூட்டு வில்லு படிக்க போயிருவேன். ஒரு ஃபவுண்டேஷனை போட்டு போடணும். ஃபவுண்டேஷன்ல கொஞ்சம் முடி மூஞ்சில கொஞ்சம் அடிச்சு பான்ஸ் கிரீம் அடிச்சு 2 3 கரமம் பிளீச் போட்டு எல்லாத்தையும் மூஞ்சில போட்டு நான் ஆளு அப்படி இருக்கும். அந்த பீட மாதிரி வெள்ளன்னு மினுங்கோ பாத்துக்கோ. வாயை திருத்த முடியாத. நான் சொடல வந்தாமே அவ சொடல போனாம்பா, நான் சல்லடமே அவ தொப்பி போட்டு சொடல வராரும்பா, நான் சொடல வள்ளையத்தை கையில வச்சுட்டு வராம சொடல கையில ஏதோ குச்சி வச்சுட்டு வராம்பா. குச்சிம்பா எதுக்கு சொடல வந்த திசைக்கு வடக்கடி ஓடிடுவாரு. சரி வரைக்கும் வேறப்புல கூட்டு அதிகமா இருக்கு, வெத்தலை விடும்பா வெத்தரம்பா. நான் ஊரா வெத்தலை வாங்கிட்டு அலைய முடியாது, அதுக்கு வழி இல்லாம தான் உன் கூட வரேன். அதுக்குதான் சரி காரியத்துக்கு தான். சரிப்பா அவன் பார்த்த உடனே சரி பொய் சொல்லாம் வேந்தனாகவே வாழ்ந்து வருகிறான் என்னுடைய சிஷியன் அப்படின்னு வசிஷ்டர் சொல்லுகிறார். ஏன்னா அவன் என்னுடைய சிஷியன் இது நாள் வரைக்கும் பொய் சொன்னதில்லைன்னு சொல்றாரு. இது நாள் வரைக்கும் ஒரு பொய் கூட சொல்லவில்லை. விஸ்வாமித்திரர் எந்திக்கிறாரு, பொய் சொல்லாமல் ஒரு மன்னன் கூட ஒரு மனிதர் கூட இந்த நாட்டில் இருந்தது கிடையாது. பேர்பட்ட ஹரிச்சந்திரனை பொய் சொல்ல வைத்தே தீருவேன் என்று சொல்லி விஸ்வாமித்திரர் சொல்லுகிறார். நான் அவனை பொய் சொல்ல வைப்பதற்கு பல இடைஞ்சல்கள் பல சோதனைகள் கொடுப்பேன். அதை பார்க்க கொஞ்சம் பாவமாகத்தான் தெரியும், இருந்தாலும் பரவாயில்லை. அவனை காப்பாற்றுவதற்காக யாராவது வந்து உதவி பண்ணிக்கோங்கள். ஆனாலும் நான் அவனை பொய் சொல்ல வைத்தே தீருவேன் என்று சொல்லி பொய் சொல்ல வைத்தே தீருவேன் என்று சொல்லி விஸ்வாமித்திரர் எங்கே வருகிறார் தெரியுமா? அவர் எங்க எப்படி வருகின்றார்? மண்ணும் புகழ் படைத்த விஸ்வாமித்திர மாமுனியோ ஹரிச்சந்திர மன்னனை பொய் சொல்ல வைக்க வேண்டும் ஓட்டமுந்தம் பெருநடையா ஓட்டமுந்தம் பெருநடையா அங்கே ஓடி வாரா மாமுனியோ இன்று அந்த பொய் சொல்லாம் மன்னன் சொல்லுகிறீர்களே ஹரிச்சந்திரனை மன்னனை சொல்லுகிறீர்களே இந்த விஸ்வாமித்திரர் பொய் சொல்ல வைத்தே தீருவேன் என்று சொல்லி எப்படியாவது இந்த விஸ்வாமித்திரர் பொய் சொல்ல வைத்தே தீருவேன். அயோத்தி மாவட்டத்திலே ஹரிச்சந்திரனுடைய வாசலிலே வந்து நிற்கிறார். சரி வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி முதல்ல என்ன செய்யணும்? வாங்க வாங்கன்னு வரவேற்க, பாருங்கள் இருங்கள் என்று சொல்லி. மனிதனுக்கு அழகே வீட்டுக்கு எதிராளி வந்தாலும் எதிர்க்கணும்னு எதிர்த்து முடிக்க கூடாது. எதிராளியா இருந்தாலும் லேசா ஒரு வார்த்தை சொன்னா போதும். சரி எதிராளி வந்தாலே நம்ம வீட்டுல சொல்லுவோம். எதிராளி இல்ல சொந்தக்காரன் வந்தாலே நம்ம வீட்டுல இருந்து நம்ம வார்த்தையில வாயில என்ன வரும் தெரியுமா? என்ன கேட்கணும்? சாப்பிடுறீங்களான்னு கேட்கணும். நம்ம கூட்டாளி எப்படி சொல்லுவோம் தெரியுங்களா? நீங்களா நம்ம வீட்டுல சாப்பிடுவீங்களா? நீங்களா நம்ம வீட்டுல சாப்பிடக்கூடிய வீட்டுக்கு என்ன சொல்லுவான்? என்ன சாப்பாடு தருவான்னு பார்த்தா நம்மளா சாப்பிடலாம் கேட்ட வீட்டுல சட்டை நமக்கு அசிங்கம் சொல்லி வெளியே போயிடுவோம். சரி ஆனால் இந்த ஹரிச்சந்திரன் வந்ததொரு விஸ்வாமித்திரரை வந்தனம் செய்தாரே. ஹரிச்சந்திரன் வந்தனம் செய்தாரே ஹரிச்சந்திரன்
சரி. அரண்மனைக்கு வந்த விஸ்வாமித்திரரை உள்ளே அழைத்து ஒரு வட்ட பலகையில் உட்கார செய்து வட்ட பாதையிலே உட்கார வைத்து அவர் பாதத்தை எடுத்து தங்க தாம்பலத்துல வைக்கிறாங்க. சரி. எதற்கு? அவருடைய பாதத்தை தங்க தாம்பலத்திலே வைத்து பன்னீராலே அவர்கள் கால்களை கழுவி பன்னீரை ஊத்தி. ஆமா, விஸ்வாமித்திரர், ஏன்னா விஸ்வாமித்திரன்னா பெரிய முனிவர் பாத்தீங்களா? விஸ்வாமித்திரர் முனிவர்ங்கிறதோட ஹரிச்சந்திரன் பரம்பரைக்கே குரு அவங்க தான். ஆமா ஆமா. என்று சொல்லி அவருடைய பாதத்தை பன்னீர் கொண்டு கழுவி கொண்டு துணியாலே அந்த ஈரத்தை துவர்த்தி எடுத்து சரி எவ்வளவு மரியாதை செய்யறாங்க.